கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. அவங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் பாஜக தலைவர் பதவி மோகத்தில் கமலாலயம். தமிழக பாஜக தலைவரின் வெளிநாட்டு பயணத்திற்கு பிறகு 6 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைத்து கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முயல்கிறது டெல்லி தலைமை. அதன் காரணமாகத்தான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக தமிழக பாஜகவுக்கு தலைவரை மாநில பொறுப்புக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளார். அப்படி வரக்கூடியவர் RSS பின்புலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அதே போல நமக்கு விசுவாசியாகவும் இருக்க வேண்டும் என்று தூண்டில் போடுகிறாராம் நிர்மலா. அந்த வகையில் RSS அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் பிரசோபகுமார் பெயர்கள் அடிபட்ட போது அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மீது பல பாலியல் புகார்கள், தேர்தல் நிதி மோசடி விவகாரங்கள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவருக்கான வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாம். அதே போல கோவை முருகானந்தம், கருப்பு முருகானந்தம், மதுரை சீனிவாசன் ஆகியோரில் கோவை முருகானந்தத்திற்கு பாஜக மாநில தலைவர் ஆதரவாளர் என்பதால் நிர்மலா சீதாராமனின் ஒப்புதல் கிடைப்பது கடினம் என்கிறார்கள். அதே போல அடுத்துள்ள டெல்டா சிங்கம் என அழைக்கப்படும் கருப்பு முருகானந்தத்திற்கும் மதுரை சீனிவாசனுக்கும் நிர்மலா சீதாராமனும் தேசிய பொதுச் செயலாளரான BL சந்தோஷும் நெருக்கம் என்ற நிலையில் மதுரை சீனிவாசன் பாஜக நடத்திய யாத்திரைக்கான செலவுகள் மற்ற கட்சி நிதிகளையும் வாரி இறைப்பதில் தயங்காதவர் என்பதால் தனக்கு வாய்ப்பு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரை பற்றிய பயோடேட்டாவையும் சேகரித்து டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம் நிர்மலா சீதாராமன். இனி டெல்லி தான் இதில் முடிவெடுக்க வேண்டுமாம். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவில் மாநில தலைவர் பதவிக்கான கனவில் வலம் வரக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன், KT ராகவன் இருவருமே ஒருவரை ஒருவர் மிஞ்சுவதற்கு உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்களாம். இருவருமே நிர்மலா சீதாராமனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பதால் அவர் மூலமாக தலைவர் பதவியை பெற்றுவிடலாம் என்ற கனவோடு இருக்கிறார்களாம். இதில் வானதிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய KT ராகவன் பாலியல் விவகாரத்தில் சிக்கிய காரணத்தினால் கட்சியில் இருந்து விலகி இருந்து தற்போது தலைமை பொறுப்புக்கு முனைப்பு காட்டுவதால் அதை வைத்தே அவரை காலி செய்ய திட்டம் வகுக்கப்படுகிறதாம். வானதி சீனிவாசனுக்கு பாஜக தலைவரை நீக்கிவிட்டு அந்த பதவியை பிடிப்பதற்கான ஆர்வம் இருப்பதை போலவே காங்கிரஸ் கட்சியிலும் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற லாபி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்படியான சூழலில் இரு கட்சிக்கும் இடையே அண்டர் கிரவுண்ட் டீலிங் மூலம் பதவியை கைப்பற்றுவதற்காக ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்களாம். அதன்படி பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ் வழக்கறிஞர் ஒருவருடன் முன்கூட்டியே பேசி வைத்துக் கொண்டு தனது எக்ஸ் தளத்தில் தொடர் பாலியல் குற்றங்களால் கரைபடிந்த கை காங்கிரஸ், உடல் மற்றும் தோலை வைத்துதான் தேர்தலில் பெண்களுக்கு வேட்பாளர் சீட்டுகள் வழங்கப்படுகின்றன என பதிவு போட்டவுடன் அதற்கு பதிலடி போல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சுதா என்பவரோ, உங்கள் கட்சியில் KT ராகவன் என்ற ஒருவர் இருக்கிறாரே, அவர் தொடர்பாக ஒரு வீடியோ வந்ததே, அந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். நாம இப்படி பதிவு போட்டால் எதிர்த்தரப்பிலிருந்து இப்படித்தான் கேள்வி வர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டே வானதி அதுபோல பதிவு போட்டு KT ராகவனை மீண்டும் அதே பாலியல் விவகாரத்தின் மூலம் அசிங்கப்படுத்தி தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி தனது போட்டியாளரான KT ராகவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றுள்ளாராம். ஆனால் அதற்கு முன்னதாகவே வானதிக்கு ஆப்பு வைத்துள்ளார் KT ராகவன். அவர் டெல்லிக்கு அடிக்கடி சென்று JP நட்டா, ராஜ்நாத் சிங்கை சந்தித்து வருகிறாராம். அவர்களிடம் வானதியை பற்றி ஒட்டுமொத்த தகவல்களையும் கணக்கச்சிதமாக கொடுத்துள்ளாராம். அதேபோல் நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா சீனிவாசனை மிரட்டிய வீடியோ எடுக்கப்பட்டது வானதியால் தான் என்று மாட்டிவிட்டிருக்கிறாராம். ஆக ஒரு படத்தின் நகைச்சுவை காட்சியில் வடிவேலுவின் தங்கையை பெண் கேட்க போகும் கவுண்டமணியும் செந்திலும் தங்களை தாங்களே நான் ஒரு மொல்லமாரி, நான் ஒரு முடிச்சவிக்கு என்றெல்லாம் சொல்லிக் கொள்வது போல் ஒருவரை ஒருவர் போட்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி வருவதாக இருவரது சண்டையையும் சகிக்க முடியாமல் வேடிக்கை பார்க்கும் பாஜக நிர்வாகிகள் புலம்புகிறார்கள். இதை தாண்டி இன்னும் 3 மாதத்தில் ஆடுமலை திரும்பி வருவதற்குள் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க முனைப்பு காட்டும் நிர்மலா சீதாராமனின் மூக்குடைக்கவே லண்டனில் இருந்து கொண்டு அவசரமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறாராம் ஆடுமலை. இப்படி வானதி ஸ்ரீனிவாசன், KT ராகவன், நிர்மலா சீதாராமன், ஆடுமலை, மதுரை சீனிவாசன், கருப்பு முருகானந்தம் என ஆளாளுக்கு காலை வாரிக்கொண்டு அடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் வரும் டிசம்பர் இறுதிக்குள் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க டெல்லி தலைமை முனைப்புடன் இருப்பதாக கூறுகிறார்கள் பாஜக நிர்வாகிகள்.
திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.